பைந்தமிழில் பிறப்பெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நற்றமிழில் நாவெடுத்து எந்நாளும் நல்லதொரு சிந்தனையை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்மொழியை உனக்கும் பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை வலைஒலியின் மூலமாக கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு வாசக உறவுகளுக்கும் இரவு வணக்கத்தை இன்பத்தோடு தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பகிர்வு குழுமமானது வாரம் வாரம் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை விவாதம் செய்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த வாரம் இந்த மாதத்தில் வருகின்ற 23ஆம் தேதி உலக புத்தக தினம் இருப்பதன் அடிப்படையிலே புத்தகம் சார்ந்த ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூலை ஏறத்தாழ அந்த நூலில் 30 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே ஒரு கூட்டத்தில் அந்த அனைத்து கட்டுரையும் விவாதிக்க முடியாது என்ற அடிப்படையிலே ஒரு 3 பகுதிகளாக பிரித்து அதிலே முதல் 10 கட்டுரைகள் மட்டும் இந்த வாரத்தில் விவாதிக்கப்படுகின்றன. இந்த நூலை எழுதியவர் யார் என்று சொன்னால் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள். அந்த உண்மையில அவரை பற்றி சொல்கின்ற போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்காக, இளைஞர்கள் எழுச்சிக்காகவும் தன்னால் இயன்ற பல வகையிலே ஈரோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சென்று எத்தகைய எழுச்சி உரைகளை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு எழுச்சி உரைகளை ஸ்டாலின் குணசேகர ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அந்த அவர் புத்தக கண்காட்சியில் பேசிய அத்தனை உரைகளையும் தொகுத்து நூலாக இந்த நூல் நூலாக தொகுத்து அந்த நூலுக்கு காகித புரட்சி என்று அந்த நூலுக்கு பெயர் வைத்திருக்கின்றார். காகித புரட்சி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவார், புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், அதனை தொடர்ந்து வாசித்தால் நம்மை உயர்த்தும் ஆயுதம் என்று சொல்வார்கள். இந்த நூல் 2 வகையா சொல்லுவாங்க. ஒரு நூல் ஆடையின் கிழிச்சலை போக்குகிறது, இன்னொரு நூல் மனதில் இருக்கின்ற அழுக்குகளை போக்கின்றது. ஆகவே நூல் என்பது அந்த அடிப்படையிலே தமிழ் புத்தகத்திற்கு தமிழிலே அழகான பெயர் நூல் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த நூல் குறித்து ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவ்வகையிலே முதலாவதாக செய்யார் அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நிறைய புத்தகங்களை வாசிப்பதிலே மிகுந்த ஆர்வம் உடையவர். அத்தகைய பேராசிரியர் பிரதீப் அவர்களை நூல் சார்ந்த கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா கேக்குதா? கேக்குது. பகிர்வு வாசக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பகிர்வு தோழமையானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நூலை அறிமுகம் செய்து வருகின்றது. நவிழ்தோறும் நூல் நயம் போலும் என்று வள்ளுவர் சொல்லுவார். அந்த நவிழ்தோறும் நூல் நயம் போலும் என்ற அந்த தொடரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்ற சிந்தனையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் என்பதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சிறப்பான ஒரு நூலை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அந்த பகிர்வு குழுவிற்கு முதலாவது நன்றி செலுத்துகின்றேன். இதுல நிறைய கட்டுரைகள் 10 கட்டுரைகள் இருக்குது. இந்த 10 கட்டுரையுமே பல குறிப்புகளை கொண்டதாக இருக்கின்றது. முதலாவதாக இருக்கக்கூடிய கட்டுரை பாத்தீங்கன்னா, இன்றைய இளைஞர்களும் இந்தியாவும் அப்படின்ற ஒரு தலைப்புல இருக்குது. இதுல இந்த தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி முதலாவது ஆசிரியர் சொல்றார். அந்த தில்லையாடி வள்ளியம்மையோட அப்பா அம்மா பூர்வீகம் தென் தமிழகமா இருந்தாலும் கூட ஒப்பந்த கூலி தொழிலாளியாக தென்னாப்பிரிக்கால போய் இப்ப அவங்க இருப்பாங்க. அப்போ பதிவு திருமண சட்டம், இந்திய பதிவு திருமண சட்டங்கள் இங்க செல்லாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆதிக்கம் அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அப்போ இந்தியர்களுக்கு எதிராக ஆங்கிலேய அரசாங்கம் விதித்த இந்த சட்டத்தை எதிர்த்தும், இந்தியர்களுக்கு எதிராக இனவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய அதை எதிர்த்தும் காந்தியடிகளுடைய தலைமையில அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. கஸ்தூரிபாய் அம்மாவுடைய கூட சேர்ந்து அவங்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ போராட்டத்தில் ஈடுபடும் போது அவங்கள சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைச்சி பல துன்பங்களுக்கு அவங்க ஆளாக்குறாங்க.
ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போற ஒரு சூழலுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு சித்திரவதைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இறந்து போயிடுவாங்க, இதுக்கப்புறம் அவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஜெயில இருந்து ஆங்கில அரசாங்கம் விடுதலை பண்ணுது. விடுதலை பண்ணும்போது அவங்கள வந்து அவங்களால நடக்க கூட முடியல. அவங்கள வந்து ஒரு போர்வையில சுத்தி 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அவங்கள அந்த தில்லையாடி வள்ளியம்மையை தூக்கிட்டு வந்து அந்த ஒரு டேபிள்ல படுக்க வச்சு, அப்ப காந்தி அவர்கிட்ட கேக்குறாங்களாம், நீங்க வந்து இந்த போராட்டத்துல பங்கெடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டத்துல பங்கெடுத்ததுனால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இனி இப்படிப்பட்ட போராட்டத்துல பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது அந்த தில்லையாடி வள்ளியம்மை வந்து ஒரே ஒரு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நான் நினைக்கல, நான் செத்தாலும் மறுபடியும் போய் ஜெயில சித்திரவதை அனுபவிச்சு சாகிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்றத வந்து சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியடிகள் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக தில்லையாடி வள்ளியம்மையுடைய உயிர் என் கண் முன்னாலே பிரிந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பல விதமா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சுதந்திரம் பெற்றாலும் கூட நம்ம அந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம வந்து இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதாவது ரத்தம் சிந்தி வாங்கிய அந்த சுதந்திரம் இன்னைக்கு எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, மனிதர்கள் அந்த சுதந்திரத்தை எப்படி அநாகரிகமாக பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த சுதந்திரத்தை பற்றிய அந்த சிந்தனையை இந்த புத்தகத்துல முதலாவது கட்டுரையில சொல்றாங்க. அதே போல இந்த பாலசுந்தரம் அப்படின்னு சொல்லி அதே கட்டுரையில பாலசுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. இந்த பாலசுந்தரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவரு காந்தியடிகளை வந்து சந்திக்கும் போது தலப்பாகையோட வர்றாரு. காந்தியடிகளை பார்த்து அந்த முண்டாசை வந்து கலட்டி வச்சிடுறாரு. முண்டாசை கழட்டி வச்சு, ஏன் முண்டாசை கழட்டி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாரதி கேட்கும்போது, பெரியவங்க முன்னாடி அப்படி இந்த மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மரியாதை அப்படின்ற அந்த பெரியவர்களை முன்னால் எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நூல்கள் தான் சொல்லி கொடுக்குது நமக்கு. அப்ப ஒரு ஆங்கில அதிகாரி வந்து தன்னை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும் அந்த ஆங்கில அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன்லாம் வரும். அவருக்கும் அந்த பாலசுப்ரமணியத்துக்கும் காந்தியடிகளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும் நடுவில். அதுக்கு அப்படி இந்த கட்டுரையில இந்த அதாவது சுதந்திரம் என்பது நம்முடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்றோம். அந்த பிறப்புரிமையை நாம் அடைவதற்கு எப்படியெல்லாம் நாம் போராடி இருக்கின்றோம், எப்படியெல்லாம் வெள்ளை ஆதிக்கம் நம்மளை நசுக்கியிருக்கின்றது அப்படின்றத பத்தி இந்த கட்டுரையில பேசியிருக்கிறாங்க. அப்புறம் அறமும் அறிவியலும் அப்படின்னு ஒரு தலைப்புல தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கட்டுரையை பத்தி பேசுறாங்க. இந்த சார் ஆத்தர் காட்டன் அவர் வந்து இந்த கோதாவரி காவிரி இணைப்பு பத்தி அந்த கட்டுரையில பேசிட்டு இருக்கும்போது, அதாவது அவர் சொல்றாரு, நான் வந்து எனக்கு வந்து ஆசானாக இருந்தவன் யார் அப்படின்னு சொன்னா கல்லணையை கட்டிய கரிகால சோழன் தான் எனக்கு ஆசானாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு தமிழர்களுடைய பெருமை வந்து நமக்கு இந்த நூல்கள் தான் ஆங்கிலேயர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றது. அதே போல காந்தியடிகள் ஒரு மாநாட்டுல சொல்வதாக ஒரு கட்டுரையில வரும். என்னன்னா, ஒரு எழுத்தாளர்களுடைய மாநாட்டுல போய் காந்தியடிகள் கலந்துக்குவாராம். அப்படி கலந்துக்கும் போது அவர் என்ன சொல்லுவாராம், நீங்க தென் மாவட்டத்துல தென் மாநிலத்துல திருக்குறளை யாராவது படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முதல்ல திருக்குறளை யாராவது படிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாரு. அப்படி படிச்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, திருக்குறளை படிக்காத நீங்கள் எல்லாம் எப்படி படைப்பாளியாக ஆக முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார். அப்போ உலகளாவிய அளவுல இன்னைக்கு திருக்குறள் சென்று இருக்கு என்று சொன்னால் அந்த திருக்குறளுடைய பெருமையை இந்த நூல்கள் வாயிலாகத்தான் நம்ம வந்து எடுத்து சொல்ல முடிகின்றது. அப்போ திருவள்ளுவர் என்ற ஒருவர் இருக்கின்றார். அவர் வந்து 1130 குறட்பாக்கள்ல திருக்குறள் என்ற நூலை படைத்திருக்கின்றார். அதை போய் எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்றதோட நானும் திருக்குறளை மூல நூலோடு படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் காந்தியடிகள் அன்றைக்கு வெளியிட்டதாக சொல்லி அந்த நூல்ல சொல்றாங்க. இப்படி இந்த நூல்ல ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா, அதாவது நூல்களுடைய தேவை என்ன, இன்னைக்கு படிப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புள்ளிவர அடிப்படையில கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பவர்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து நம்ம செல்போன்ல வந்து நம்ம படிக்கிறோம். அதுல வந்து நவீன வசதிகள் வந்துட்டனால இந்த நூல்களை நேரடியாக வாசிப்பது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே செல்போன்ல படிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நூல்களை நேரடியாக வாசிக்கின்ற பொழுதுதான் அந்த எழுத்துக்களுடைய
உள்ளார்ந்த அர்த்தம் எண்ணங்கள் நம்முடைய மனதில் சென்று தைக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில இந்த இந்த நூலானது, காகித பூக்கள் என்ற நூலானது வெறும் காகிதங்களாக மட்டுமல்லாமல் எண்ணங்களின் வார்ப்பாக அமைந்திருக்கின்றது என்று கூறி வாய்ப்பளித்த இந்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில தன்னுடைய பேச்சினை இங்கே வழங்கியிருக்கின்றார். பிரதீப் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் முதல் கட்டுரை ரொம்ப அழகா சொன்னார். அது இன்றைய தலைமுறையும் இன்றைய இந்தியாவும் அப்படின்ற முதல் கட்டுரை. அந்த கட்டுரையில நிறைய இளைஞர்கள் இந்த சின்ன வயசுல எப்படியெல்லாம் சாதித்தார்கள், நம்முடைய நாட்டு விடுதலைக்காக தன்னால் முடிந்த போராட்டங்களை எப்படியெல்லாம் நிகழ்த்தினார்கள் என்று அந்த கட்டுரையில மிக சிறப்பாக பேசப்படுகிறது. அதுவும் குறிப்பாக மதுரையில அந்த மாயாண்டி பாரதி என்ற ஒரு இடத்தில் கேட்கின்ற போது நிறைய அவர்கிட்ட இருந்து திருவி விஷயத்த ஸ்டாலின் குணசேகர் அவர்கள் கேட்கின்றார். இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஏதாவது விஷயம் மறந்து போச்சா சொல்லுங்கன்னு கேட்கும்போது கடைசியில ஒரு நிகழ்வு அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த நிகழ்வு சொல்லுகின்றார். ஏன்னா எப்படியாவது நம்முடைய இந்திய கொடியை ஏற்றிவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது எப்படியோ வெள்ளையர்களுடைய காதில் கேட்டு விடுகிறது. அப்ப அந்த காதில் கேட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தீரி வட்டம் விடுறாங்க. அப்ப வட்டம் இடிக்கின்ற போது அப்ப நம்ம இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது கொடி ஏற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு அந்த ஒரு மரத்தின் மீது ஏறி மரத்திலிருந்து சுவத்திலே அந்த மதில் சுவரின் மீது குதித்து அங்கிருந்து கோவில் அந்த கோபுரத்தில் ஏறி மிக சிறப்பான முறையில அந்த கொடியை ஏற்றி விடுகிறார்கள். அதுல இருந்து தப்பித்து வந்த ஒரு நிகழ்வு அந்த 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 கோபுரத்தை செல்கின்ற போது அந்த மதில் சுவர் மீது கொஞ்சம் தப்பி போகும்போது அவங்களுடைய கைகளில் ரத்தம், காலில் ரத்தம், ஆனாலும் கூட தன்னுடைய முயற்சியை கைவிடாம அந்த காலத்தில் இளைஞர்கள் நம்முடைய நாட்டு விடுதலைக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதை மிக சிறப்பாக அந்த கட்டுரை எடுத்துரைக்கிறது. ஸோ அதை இந்த கட்டுரையில நம்ம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்து அறிவியலும் அறிவியலும்ன்ற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில நிறைய செய்திகள் சொன்னாரு. அதுல உண்மையிலே இந்த அணுகுண்டு தயாரித்தவரே கடைசியில எந்த அளவுக்கு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணிருக்கின்ற செய்தியும் அந்த நூலை சொன்னாரு. அடுத்தபடியாக இந்த நூல் குறித்த கருத்துக்களை பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் பேச வருகிறார். இவரை பற்றி சொல்கின்ற போது டெல்லி பகத்சிங் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். நிறைய நூல்களை படிப்பது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் நல்ல கருத்துக்களை சிந்திப்பதோடு மட்டுமில்லாமல் தாம் படித்த நூல்களை பிறரிடத்தில் நகைச்சுவையோடு எடுத்து கூறுவதில் மிகச்சிறந்தவர். அத்தகைய சிறப்புக்குரிய வரதராஜ ஐயா அவர்களை இந்த நூல் குறித்த கருத்துக்களை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான நூல், அதாவது காகித புரட்சி. காகிதமே ஒரு புரட்சி, காகித கண்டுபிடிப்பே ஒரு புரட்சி, அதுல அந்த காகிதத்தை வைத்து ஒரு புரட்சி என்பது மிகவும் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இப்ப வடக்கத்தில் இருக்கின்ற நான் ஒவ்வொரு முறையும் புத்தக கண்காட்சி நடத்தப்படும் பொழுது உண்மையாகவே புலகாகிதம் அடைந்து போவேன். இங்கே இருப்பவர்கள் எல்லாம் அதை கேட்டுவிட்டு, உங்களுக்கு அறிவு இருக்கிறது, அறிவு சார்ந்த சிந்தனைக்கு நேரம் இருக்கிறது, எங்களுடைய பெரும்பாலான வம்சாவழி எல்லாமே உணவை தேடியும் உணவிற்காக அலைந்தும் அது சார்ந்த முனைப்பிலேயே எங்களுடைய காலமெல்லாம் கழிந்து விட்டது என்று பல பேராசிரியர்களே பேசி நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மெச்சத்தக்க ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி பல மாவட்டங்களில் வெவ்வேறு விதமான அந்த புத்தக கண்காட்சிகளை ஏற்படுத்தியது உண்மையாகவே இதற்காக கொடை கொடுப்பவர்கள் என்ன நோக்கத்தோடு கொடுக்கிறார்கள் என்று எனக்கு உண்மையாகவே புரியவில்லை. அது யாராவது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், அதாவது அறிவு சார்ந்த தெளிவுக்காக அல்லது அதன் வளர்ச்சிக்காக பணம் இருப்பவர்கள் எப்படி செலவிடுவார்கள், ஏன் செலவிட வேண்டும்? பெரும்பாலும் அறிவில்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பணக்காரர்களின் நோக்கமாக இருக்கும். அதிலே அறிவிற்காக அதை அறிவை வளர்ப்பதற்காக புத்தக கண்காட்சி ஏற்படுத்துவதற்காக பணமும் பல்வேறு விதங்களில் செலவிட்ட அவர்கள் எல்லாம் உண்மையாகவே பாராட்டத்தான் வேண்டும். சுதந்திரம் பற்றி நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 கட்டுரைகளை மட்டும் படித்தேன் இந்த வாரத்திற்கான கட்டுரை தொகுப்பிலே. அதுல சுதந்திரம் குறித்து பேசும் பொழுது இளைஞர்கள் தங்களுடைய அந்த சக்தியையும் திறனையும் ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக செலவிட்டார்கள். இன்றைய சமுதாயம் அப்படி செல்வதற்கான உந்துதலோ அல்லது அவர்களுக்கான மடைமாற்றமோ இங்கே வழங்கப்படவில்லை என்பதை வித்தியாசமாக ஆசிரியர் எடுத்துரைத்திருக்கின்றார். என்னவென்றால், அதாவது நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு, சுதந்திரம் யாருக்காக?
யாருடைய சுதந்திரத்திற்காக இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு ரத்தம், இவ்வளவு வன்முறைகள் எல்லாம் கூட. ஏனென்றால் நாம் ஓரளவு புரிந்து வைத்திருக்கின்ற வகையில் ஒரு ஒரு பொதுவான ஒரு சிந்தனை, அதாவது தொழில் செய்பவர்கள், வாணிபத்தில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய பொருட்களை விற்பதற்காக அது ஒரு விதமான ஒரு கருத்து தான். அதுவே முழுவதுமாக சுதந்திரத்திற்கான முழு பொருளாக ஆகாது. தங்களுடைய பொருட்களை விற்பது, காந்தியவே கூட ஒரு பன்யா என்றும், அந்த பன்யா தன்னுடைய தன்னுடைய இனம் சார்ந்த மக்களின் வாணிப உரிமைகளுக்காக நடத்தப்பட்டதுதான் இந்த சுதந்திர போராட்டம் என்றெல்லாம் பேசுவது உண்டு. ஆனால் எப்படியோ தென்கோடியில் இருக்கின்ற ஒரு மாநிலத்திலே, ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த சுதந்திர வேட்கையை பற்றி கொண்டு வெள்ளையனை விரட்டுவதற்காக மேற்கொண்ட அந்த முயற்சிகள், அதாவது இனிமேல் நம் கடைசியாகத்தான் நாம் ஒருவரை பார்த்துக் கொள்வோம், ஒருவேளை பார்க்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை என்ற தீர்மானத்தோடு சென்று நிகழ்த்திய அந்த சாதனை, அதாவது இந்த சந்திரசேகர ஆசாத், இந்த ஆசாத் என்பது சுதந்திரம் என்பதை உணர்த்தும் வகையிலே அந்த சந்திரசேகர ஆசாத் 24 வயதுடைய அந்த சந்திரசேகர ஆசாத் ஒற்றை துப்பாக்கியோடு மோதி அதை படைப்படையாக திரண்டு வரக்கூடிய துப்பாக்கிகள் எல்லாம் எதிர்த்து போராடி அவனுக்கு அடைக்கலம் தந்த அந்த மரத்தை மக்கள் கொஞ்ச நேரமாவது வெள்ளைக்காரரிடம் தாக்கு பிடிப்பதற்கு உதவினாயே என்று கொண்டாடி தீர்த்த அடுத்த கணமே அந்த மரம் சுக்குநூறாக ஆக்கப்படுகிறது. அப்பொழுது எந்த அளவுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் இல்ல சுதந்திர போராட்ட வேட்கையின் மீது ஒரு வன்மத்தை கட்டவிழ்த்திருக்கிறார்கள் வெள்ளையர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் இங்க பகத்சிங் பற்றி குறிப்பிடும் பொழுதும் கூட, அதே சிறு வயதுதான் அவரை பற்றி குறிப்பிடும் கூட, நீ என்னுடைய தந்தையாக பாவித்துக்கொள், நான் உன்னை தந்தையாக பாவித்துக் கொண்டு சிறிது கொஞ்ச நேரமாவது கடவுளிடம் பிரார்த்தித்துக்கொள், வேண்டாம் நீ என் தந்தையாக கூட உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் கடைசி 2 நிமிடங்கள் மனிதனை பற்றி சிந்திக்காமல் கடவுளை பற்றி சிந்தித்து பகத்சிங் தன் நேரத்தை வீணாக்கினான் என்ற பெயர் எனக்கு வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிவிட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்டதாக கருத்து இருக்கிறது. அதே வ.உ. சிதம்பரனார் கூட அங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது கூட அவருக்கு என்ன நிகழும், ஒரு 6 மாதம் கொடுப்பார்கள், இல்லை ஒரு அபராதம் விரிப்பார்கள் என்றெல்லாம் யோசித்த காலத்தில் 40 ஆண்டுகள் தொடர்ந்து 20 ஆண்டுகள் அந்த தண்டனையை ஏக காலத்தில் அடுத்தடுத்து அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு வருகிறது. எல்லாருமே இங்கே, அதாவது இந்த தீர்ப்பை வழங்கும் பொழுதும் சரி, தூக்க நிறைவேற்றும் பொழுது இல்லை, அதை ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருப்பாள், அவர்களே பிடித்து அவர்களுடைய காவல்துறை அதிகாரிகளே பிடித்து அவர்களே விசாரித்து அவர்களே தண்டனை வழங்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான திட்டம், ஒரு முட்டாள்தனமான அமைப்பு வெள்ளைக்காரர்களிடத்திலும் இருந்தது என்பதை ஆசிரியர் அருமையாக எடுத்துரைத்திருக்கின்றார். அப்போ வ.உ.சியாக இருக்கட்டும், அல்லது பாலதண்டாயுதபாணியா இருக்கட்டும், அல்லது நீங்க சொன்ன பாலசுந்தரமா இருக்கட்டும், யாராக வேண்டுமானால் இருந்து போட்டும் எல்லோருமே அந்த துடிப்போடு அந்த துடிப்பினை சரியான முறையில் சரியான ஒரு தேவைக்காக, ஒரு பர்பஸ், ஒரு குறிக்கோளுக்காக செலவிட்டனர் என்பதுதான் இங்க உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையில் அது எந்த விதமான பயனும் இல்லை, நான் தனிப்பட்ட முறை நேரடியாக பயனை பெறப்போவதில்லை, ஆனால் நான் என் நாட்டிற்காக இதை நான் செய்கிறேன் என்று தீர்மானித்து, என்றால் நான் படித்திருக்கிறேன், இதே ஜெனரல் டயரை கூட இங்கிருந்து உத்தம் சிங் லண்டனுக்கு சென்று மாறுவேடம் எல்லாம் அணிந்து அவரை எப்படியாவது கொன்றே தீர வேண்டும் என்ற தீர்மானத்தோடு சென்றவன் தான் உத்தம் சிங் கூட. அதனால இப்படிப்பட்ட, அதாவது பழி வாங்க வேண்டும் என்பதில்லை. இப்ப மங்கள் பாண்டே அல்லது மற்றவர்களுடன் நீங்க எடுத்துக்கொண்டால் கூட பெரிய பெரிய புரட்சிகள். அதனால இந்த தோமுசியுடைய அவருடைய அங்கீகாரம், அதாவது அவருடைய புத்தகம் ஒன்று செக்கோஸ்லோவாக்கியாவிலே மொழிபெயர்க்கப்பட்டு வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விருதுகள் பெறப்பட்ட பொழுதும் கூட ஒரு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாததை குறித்து உண்மையாகவே வருத்தம் தெரிவித்த பொழுதும், நான் ஏறு வர வேண்டும், எனக்கு என்ன இங்கே அங்கீகாரம் இருக்கிறது, எனக்கு ஏன் அங்கீகாரம் நீங்கள் வழங்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு பல முறை அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு மறுதளித்து திருப்பி அனுப்பிவிட்ட பொழுதும் கூட அவருடைய கவிதைகளை சொன்ன பொழுது அவருக்கு ஏற்பட்ட புலகாங்கிதம், கவிதைகளை படித்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் உணர்ந்த விதம். இன்னொன்று, அந்த பஞ்சும் பசியும் எழுதி கொண்டிருக்கும் பொழுது, அந்த 11வது அத்தியாயத்தில வந்திருக்கும் பொழுது கூட இந்த கைலாச முதலியாருடைய மரணம் போது உண்மையாலுமே அவர் அழுது அந்த கதாபாத்திரமாகவே மாறி தானும் அழுது, அதை பார்த்து தன் மகளும் அழுது, அப்படிப்பட்ட கதையை எப்பொழுதுமே எழுதுவதை நிறுத்தாத தோமுசி அப்பொழுது நிறுத்திவிட்டு அதை எழுதுவதையே நிறுத்திவிட்டார் என்று சொல்லும் பொழுது அந்த கதாபாத்திரமாகவே எப்படி மாறிவிட்டார் என்பதையும், அப்படிப்பட்ட ஒருவருக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டது. இங்கேதான் நான் ஏற்கனவே ராஜேஷ்குமார் குறித்து நான் ஒரு கட்டுரையை கூட எழுதி இங்கே
இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் கிரிமினாலஜி ஜேர்னல் ஆஃப் பிரிட்டன்ல இருக்கிற ஒரு ஜேர்னலுக்கு வழங்கியிருக்கிறேன். அதுல கூட சொல்லியிருப்பது என்னென்றால், இந்த பப்பாசி சிறப்பான நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் கூட யாரை அழைக்க வேண்டும் யாரை அழைக்கக்கூடாது என்பதில் ஏதோ ஒரு விதமான அவர்களுக்கான ஒரு வரையறைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு தான் சில பேரை அழைக்கிறார்கள், சில பேர் அழைப்பதே இல்லை. அதிலே பலரும் அடங்குவார்கள். அப்படி யாரை கௌரவப்படுத்த வேண்டும், யாருக்கான உரிய கௌரவத்தை வழங்குவது, யாரை தவிர்ப்பது என்பதெல்லாம் அறிவை வைத்து இல்ல அறிவுஜீவிகளோ சில அறிவுஜீவிகள் தீர்மானிப்பது என்பது உண்மையாகவே வேதனை தரும் விஷயமாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அடிப்படையிலே இந்த புத்தகம், இந்த 10 கட்டுரைகள் உண்மையாகவே இப்ப நம்ம பேசும் பொழுது பேசி விடுகிறோம். ஒரு எழுத்துக்கள் என்பது நாம் எப்பொழுதுமே நான் புரிந்து கொண்ட விதம் வந்து ஃப்ரோசன் தாட்ஸ். அவை உண்மையாகவே ஒரு மம்மி போன்ற ஒரு உரையப்பட்ட உரை நிலையிலே இருக்கின்ற வலிமையான சிந்தனைகள். அவை எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர் வரப்பெற்று அவை பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை எழுத்துக்களுக்கு இருக்கிறது, எழுத்துக்கள் சார்ந்த புத்தகத்துக்கு இருக்கின்றது. ஆனால் நம்முடைய எல்லா இந்த ஜாதி மத வேறுபாடுகள் எல்லாம் அதையெல்லாம் கடந்து இந்த எழுத்துலகம், இந்த புத்தக உலகம், இந்த புத்தக புரட்சி, இந்த புத்தகத்திற்கான கண்காட்சிகள் நடத்தப்படும் வரை அவ்வளவு எளிதாக நம்மை வடக்கத்தியர் முழுவதுமாக ஆக்கிரமிப்பதோ அல்லது நம்முடைய சிந்தனைகளை மழுங்கடிக்க செய்வதோ முடியாது என்பதில்லை. அல்லது கொஞ்சம் கடினமும் கூட. அதற்கு அவர்களும் படிக்க வேண்டும், அவர்களும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை அவர் செய்ய மாட்டார்கள் நான் அறிந்த வகையிலே. அந்த வகையிலே நம்முடைய சமூகம், தமிழ் சமூகம் ஆதி தொட்டு இன்று வரை அந்த நிலையை தனித்த ஒரு அடையாளத்தை பெற்று அந்த அடையாளத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே உண்மையாலுமே இங்கே தலைநகரத்திலிருந்து இதை பேசும்பொழுது உண்மையாகவே எனக்கு பெருமிதமாகவும் புலகாங்கிதமாகவும் இருக்கிறது. அதிலே நாமும் ஒரு பார்வையற்ற சமூகத்தில் இருக்கிற நாமும் இந்த காகித புரட்சியில் ஒரு முக்கியமான அங்கத்தை அவங்க வகித்து அதை படித்து அதை சுவைத்து அதை ரசித்து அதை பகிர்ந்து அதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் இந்த குழுவின் மூலம் பகிர்வு குழு மூலம் எடுப்பது என்பது உண்மையாலுமே மகிழ்ச்சியான விஷயம். ஆகவே இந்த காகித புரட்சி இன்னும் வருங்காலங்களில் இன்னும் விஸ்தரிக்கப்பட்டு இன்னும் பெருமளவில் பரவலாக்கப்பட்டு இன்னும் எல்லாருக்குமான எல்லா நிலைகளுக்குமான எல்லா அடித்தட்டு அல்லது விளிம்பு நிலைப்படுத்தப்பட்டவர்களுக்குமான முழு குரல்களாகவும் இன்னும் மாறி அது இன்னும் வலிமையான ஒரு நிலையை அடைந்து அந்த நிலை மூலம் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். என்றால் நான் படித்தவரை சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுத்தாளர் சிறப்பாக அவருடைய எழுதிய புத்தகங்களை வைத்துக் கொண்டே அந்த புத்தகங்கள் மூலமாகவே பல புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். பாராளுமன்றத்திலோ மக்களுக்கான தொழில் புரட்சியின் மக்களின் உரிமைகளுக்காகவோ பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட புரட்சிகள், அப்படிப்பட்ட மாற்றங்கள், ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் என்ற ஒரு புத்தகம், சமுதாய ஒப்பந்தம், ஒரு புத்தகம் பெரிய புரட்சியையும் பெரிய மக்கள் மனமாற்றத்தையும் ஏற்படுத்தியது என்றால் அது பாராட்டுக்குரிய விஷயம்தான். அப்படிப்பட்ட நிலையில் இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் இந்த புத்தக கண்காட்சிகள் எல்லாம் ஒரு விதைகள். அந்த விதைகள் மரமாகி அந்த மரங்கள் பழங்களை வழங்கும் பொழுது இன்றைய இளைய சமுதாயம், இனி வரக்கூடிய இளைய சமுதாயம் தன்னுடைய கடமை, தனக்கான தேவை, தனக்கான கடமை, தனக்கான ஒரு குறிக்கோள், தனக்கான ஒரு பாதையை வகித்து கொண்டு அது எல்லோருக்கும் பயனளிக்கும் வகையிலான அந்த ஒரு பயணமாக தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் நிறைய இருக்கின்றன செய்திகள் பகிர்வதற்கு. என்றாலும் கூட இந்த அளவில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திரசேகர் ஆசாத் அவரை முதல் அவரை பற்றி பேசி உண்மையிலே அந்த சந்திரசேகர் ஆசாத்தை பற்றி சொல்லுகின்ற போது அவரு தன்னிடத்தில் தன்னை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். ஆனா தன் துப்பாக்கியில் இருக்கிற அனைத்து குண்டுகளையும் அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில அந்த துப்பாக்கியில இருந்த அனைத்து குண்டு காலி ஆயிடுச்சு. ஆனா துப்பாக்கி மட்டும் வச்சிருக்கிறாரு. ஆனா எல்லா போலீஸும் அப்ப கூட வெள்ளையர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்கிட்ட அந்த இளைஞன்ட்ட போகிறதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு பயமாக இருந்து ஒரு கட்டத்துல அவரை பிடிச்சி வளைச்சி அப்படியே எறிகிறாங்க. சோ உண்மையில அது மட்டும் இல்லாமல் அந்த அடி 15 அடிகள் கொடுக்கும்போது அதெல்லாம் படிக்கின்ற போது நமக்கு உண்மையிலே அதெல்லாம் மிகச்சிறப்பாக அவர் நினைவுபடுத்தினார். அதே மாதிரி கட்டபொம்மனை பற்றி பேசுகின்ற போது கட்டபொம்மன் கடைசியில சொன்னார், உங்களோட பணிந்து இது மாதிரி நான் என்னை தூக்குறதை விட நான் போராடி அந்த போராட்டத்தில் விழுந்தா கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்ற கருத்தையும் சொன்னார். அதே மாதிரி தோமுசு ரகுநாதன் பத்தி சொல்லும்போது கடைசியில இவர் பல முறை போராடி கூப்பிடுறார். ஒரு முறை 2 முறை இல்லை. ஆனாலும் போய் அப்புறம் கவிதையை சொல்லி இதெல்லாம்
எல்லாம் கூப்பிட்ட பிறகு வந்து அழகா பேசி முடிச்சிட்ட பிறகு அடுத்த ஒரு 15 நாள்ல அவர் இறந்து விடுறாரு. அதுதான் உண்மையிலே ஒரு இதுவா இருந்தது. அந்த 15 நாளும் இவரை பற்றியே இது மாதிரி அதுல கூட ஒரு தன்னடக்கம், என்ன நீங்க ஒரு கொடுத்து பாரதியாருக்கு விழான்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல எனக்கு விழா எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா தன்னுடைய கருத்துக்களை அங்க பதிவு பண்றாரு. அந்த 15 நாட்களும் இது மாதிரியான விழா என்ன ரொம்ப சிறப்பு செஞ்சிட்டாங்கலாம் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா அதை பத்தி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் எதிர்பார்த்த விதமாக அந்த கூட்டத்தில் கலந்து ஒரு 15 நாள்ல அவர் இறந்துறாருன்றது ஒரு வருந்தத்தக்க விஷயமாக இருந்தது. அடுத்து இந்த நூல் மிக சிறப்பாக என்னுடைய நல்ல சிறந்த உரையை வழங்கிய பேராசிரியர் வரதராஜ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஐயா பாண்டியராஜ் அவர்கள், இவரை பற்றி சொல்கின்ற போது வங்கியிலே துணை மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மிக சீராகவும் சிறப்பாகவும் செய்வதிலே வல்லமை படைத்தவர். அத்தகைய சிறப்புக்குரிய பாண்டியராஜ் அவர்களை இந்த நூலை பற்றிய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பகிர்வு தோழமை அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த பகிர்வுக்கு முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த வாரத்துல இந்த 10 கட்டுரைகளையும் படிச்சு முடிச்சு இந்த வாரத்துல மீண்டும் ஒரு முறை படிக்கலாம்னு நினைக்கும் போது வேற ஒரு பணிச்சூழல் காரணமாக படிக்க முடியல. அதே நேரத்துல நான் தொகுத்து வச்ச அத்தனை செய்திகளையும் வரதராஜ் சார் அழகா சொல்லிட்டு போயிட்டதுனால என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அத்தனை இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு கட்டுரையிலுமே அவ்வளவு செய்திகளை அவர் வந்து சொல்லி வச்சிருக்காரு, சொல்லிட்டு போயிருக்காரு. படிக்க படிக்க அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. நம்ம இப்போ ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவங்கள வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பகிர்வுல அந்த மெய்வருத்த குழி தரும் அதுதான் அவருடைய முதல் படைப்பு நான் படிச்சது. அவருடைய இது எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவர் அழைக்கிற அந்த ஆட்கள், நெல்லை கண்ணன் ஐயா வந்து அவருடைய பேச்சுல அவருடைய சொற்பொழிவுகள் நிறைய கேட்டிருக்கேன். ஈரோடு புத்தக காட்சியில அவர் பேசினது. அப்ப பேசும்போதெல்லாம் வந்து என்ன ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போதுதான் அந்த ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அப்படிங்கிற அந்த ஒரு நபரை வந்து நமக்கு தெரியுது. அவர் எவ்வளவு பெரிய அறிஞர் அப்படிங்கிறது வந்து இப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நான் நினைச்சேன் ஒரு நிர்வாகியா, ஒரு ஆளுமையா, ஒரு எடுத்து நடத்துறவர் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ அதுவும் இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு உழைப்பாளியா, எவ்வளவு பெரிய தீவிர வாசிப்பாளரா, ஒரு ஆய்வாளரா இருக்காரு அப்படிங்கிறது. அத்தனை செய்திகளை வந்து இதுல தொகுத்திருக்காரு. இதுல வந்து அடுத்தபடியா நம்ம அந்த அழைக்கிற ஆளுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ நெல்லைக்கண்ணன் ஐயா வந்து பொதுவா யாருமே பேச கூப்பிட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அவர் பொது மேடைகள்லயே வந்து வெளிப்படையா உடைச்சு பேசிடுவாரு. அதனால எல்லாருமே கூப்பிடுறவங்களையே கூட தாக்கி பேச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமும் இவங்க வந்து கூப்பிட்டு உரை நிகழ்த்த அழைச்சிருக்காங்க. அது போல நம்ம இந்த தோமுசி ரகுநாதன் ஐயாவை பத்தி நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். அது அப்படியே வரதராஜ் சார், அதை தொடர்ந்து ராமன் சார் மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு நம்ம ஒரு 4 வரி எழுதி ஒரு குரூப்ல போட்டாலே யாராவது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் ஒரு இது வருது நமக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய எழுத்தாளர் ஒரு அங்கீகரிக்கப்படலை அப்படின்றதுனாலயே வந்து ஒரு 20 ஆண்டு காலமா எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நம்ம ஒரு துரோகம் பண்ணியிருக்க நம்ம சமூகம் ஒரு எழுத்தாளருக்கு இன்னமும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய எழுத்தாளர்களை நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு பிரபலமான எழுத்தாளர்களை அந்த மாதிரி யாரையோ ஒருத்தரை மட்டும் கொண்டாடிக்கிட்டு அப்படியே இருக்கிறோம். மற்ற எத்தனையோ எழுத்தாளர்கள், நல்ல நல்ல எழுத்தாளர்களை நம்ம அடையாளம் காணாமையே விட்டுடுறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரியான வேதனைகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த தோமுசி ரகுநாதன் ஐயா அவர் அழைத்ததன் மூலமாகவும் அதன் மூலமா அவர் வெளிப்படுத்தின அந்த மகிழ்ச்சி அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால அதை உணர முடியுது. அதுக்கப்புறம் இந்த விடுதலை போராட்டம் பத்தி சொல்லும் போது தொடக்க கட்டுரையில அந்த மாயாண்டி ஐயா சொல்லுவாங்க, அவர்கிட்ட போயிட்டு அந்த தமிழக விடுதலை அதை பத்தி விசாரிக்கும் போது மாயாண்டியர் ஐயா சொல்ற அந்த கோபுரத்தின் உச்சியில கட்டக்கூடிய அந்த செயல், ஏற்கனவே சொன்னபடி அது அத்தனை ஒரு விஷயம் அதுல அடங்கியிருக்கு. எவ்வளவு ஒரு திட்டமிடல், எவ்வளவு ஒரு துணிச்சல். அப்படி போய் அதுல வந்து அழகா சொல்லியிருப்பாரு, எப்படிங்க இது மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, சாமி தான் கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாராம். சாமி தான் கை கொடுத்து என்னையா சொல்றீங்க அப்படின்னு இவர் கேட்ட உடனே, ஆமா நாங்க வந்து மேல ஏறி போனோம், அது வந்து சாமிகள் எல்லாம் வந்து கையை நீட்டினபடியும் காலை தூக்குனபடியும் ஆடின கோலத்திலையும் அப்படிலாம் இருக்கும், அதனால ஏறி போகிறதுக்கு வசதியா இருந்தது.
காலை பிடிச்சி கையை பிடிச்சி தலை மேல காலை வச்சு கூட ஏறி இருப்போம். அதனால சாமி எங்களுக்கு கை கொடுத்துச்சு, கால் கொடுத்துச்சு, தோல் கொடுத்துச்சு, தலையை கூட கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சிறப்பா நகைச்சுவையா சொல்லியிருப்பாரு. அது அத்தனையும் உண்மையும் கூட. ஏன்னா கீழே இருந்து அவர்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு சிலை போலதான் தெரிஞ்சிருப்பாங்க மேலே ஏறுறவங்க, ஒரு வேலை பார்த்திருந்தாலும். ஸோ அத்தனை அழகா அவங்க வந்து போய், அதுவும் அவங்க வந்து போகும்போது நம்ம மாட்டிக்க கூடாது, வரும்போது மாட்டி நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு திட்டமிடலோட அவங்க போயிருந்தது வந்து ஒரு நமக்குள்ளேயே ஒரு எழுச்சியை தூண்டுறதா இருக்கு. அந்த சுதந்திர போராட்ட அந்த ஒரு வீரம் இப்ப நமக்குள்ள பிறக்கிற மாதிரியான ஒரு சூழல். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தியும் சொல்லிட்டு வர்றாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன், பகத்சிங், அப்புறம் நேதாஜி அவர்கள் அங்க அந்த 90 நாட்களுக்கும் பேசி கொடுத்துட்டு ஜெர்மன்ல இருந்து ஜப்பான் வழியா சிங்கப்பூர் வந்து இந்திய படையினரை அவங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் பண்ண அந்த விஷயங்கள், இப்படியாக நிறைய செய்திகளை சொல்லுவாரு. ஆனா நம்ம நாட்டுல வந்து என்ன சொல்றாங்க, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரத்தமே சிந்தல, ஒரு அமைதியான முறையில தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை நமக்கு புகட்டி இருக்காங்க நம்ம தமிழ் சமூகத்துல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனையோட அதை பதிவு பண்ணியிருப்பாரு. எனக்கு கூட அந்த அனுபவம் இருக்கு. சின்ன வயசுல நான் கேள்விப்பட்ட விதங்கள்லாம் எப்படின்னா, அமைதியான முறையில நம்ம போராடி சுதந்திரத்தை பெற்றிருக்கோம் இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, அந்த பாட்டை வந்து பெருசா யாரும் சொன்ன மாதிரி நினைவுகள் நம்ம விவரம் தெரிஞ்சு படிச்சு வரும்போதுதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. பள்ளிக்கூட காலங்கள்ல வந்து ஒரு அமைதியான வழியில, அகிம்சை வழியில காந்தி போராடினாரு, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கிற இந்த பாடல் வந்து நமக்கு எந்த சூழல்ல எழுதப்பட்டுச்சு அப்படிங்கறத வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு போறதுக்காக அப்படிங்கறத வந்து அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ரத்தம் சிந்தின பல கதைகளை இதுல வந்து சொல்லுவாரு. இப்படி பல வகையில ரத்தம் சிந்தி போராடியும் அகிம்சை வழியில போராடியும் நம்ம வந்து இந்த சுதந்திரத்தை வந்து பெற்று இருக்கோம். அந்த உண்மை வரலாறை வந்து நம்ம இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உண்மையான சுதந்திர வீரர்களை வந்து நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுலயும் இந்த தொழிலாளர் புரட்சியை பத்தி சொல்லும் போது வஉசி காலகட்டத்திலேயே, அதாவது வடக்குல தோன்றுவதற்கு முன்பாகவே இங்க வஉசி காலத்திலேயே வந்து இங்க தொடங்கிருச்சு தொழிலாளர் புரட்சி அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம வந்து ஒரு தொழிற்சட்டம் வந்து பல வகையில பல கோணங்கள்ல அது சட்ட திருத்தங்கள்லாம் பண்ணி இருந்தாலும் அப்ப நடந்த போராட்டம் அளவுக்கு இப்ப நடக்குதா அப்படின்னா நிச்சயமாவே கேள்விக்குறிதான். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும், நம்ம ஒத்துக்கிட்டாகணும். இப்படியாக பல விஷயங்களை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அன்றைய தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு வீரியமிக்கவர்களாக போராட்டத்தின் மீது ஒரு வலுவான ஒரு ஈடுபாடு உள்ளவர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்படியாக இவர் இந்த போராட்ட அந்த விடுதலை சுதந்திர போராட்டத்தை வந்து சரியா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதை உணர்த்துவதற்காக, அல்லது சரியா கொண்டு போகாதவங்களை வந்து சாடுவதற்காக ஒரு பழமொழியை பயன்படுத்தியிருப்பார். அது பொதுவா நம்ம பொது புத்தியிலேயே உறைந்து இருக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா, குருடன் யானையை தடவியது போல அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழி. இது கொஞ்சம் அந்த இடம் வரும்போது கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. எல்லாரும் போலவும் தான் ஐயாவும் சொல்லிட்டாங்க, சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஒரு பொது புத்தியிலேயே உறைந்து இருக்கக்கூடியது, அதை வந்து நம்ம சிந்திக்க மாட்டோம். யாராவது நம்ம ஒரு குருடன் யானையை தடவி பார்த்திருக்கிறோமா? ஒரு பார்வையற்றவர் ஒருத்தர் தடவி பார்த்தா தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் தடவி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு காலகட்டத்துல இருந்த மக்களால சொல்லப்பட்ட அது ஒரு பழமொழி. அத வந்து இன்னைக்கு அதாவது எப்படின்னா, ஒரு காதை தொட்டு பார்த்தவன் வந்து ஏதோ ஒரு பெரிய விசிறி இருக்கு, மரம் இருக்குன்னு சொன்ன மாதிரியும், தந்தத்தை அந்த துதிக்கையை தொட்டு பார்த்தவன் ஏதோ பெரிய குழா இருக்கு, காலை தொட்டு பார்த்தவன் பெரிய பாறை இருக்கு அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு யானையை இப்படிதான் அவங்க அறிந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அறியாமை, அந்த பழமொழி சொன்னவர்களுடைய அறியாமையை நம்ம இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது. ஏன்னா எந்த வகையிலுமே வந்து பார்வையற்றவர்கள் வந்து ஒரு விஷயத்த முழுமையா அறியாம ஒரு முன்முடிவுக்கு வருவதில்லை. ஏன்னா படிப்பறிவு இருக்கு, கேள்வி அறிவு இருக்கு, தொட்டு பார்த்தாலும் தடவி பார்த்தாலும் முழுமையாக தான் தடவி பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொது சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த வகையில இது ஒரு பொது புத்தியில உறைந்திருக்கிறதுனால அது தொடர்ச்சியாக வர்றதுனால அது எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க. அந்த வகையில தான் இந்த நூலாசிரியரும் இதை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஒருவேளை அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதையும் சொல்லணும். இப்படியாக ஒரு பல கருத்துக்களை வந்து இதுல வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இன்னும் நிறைய அந்த மாணவர்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. ஒரு மாணவர்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து திருக்குறள் தெரியும், பாரதியார் தெரியும் அப்படின்லாம் கேட்கும்போது, பாரதியாரை எவ்வளவு பேர் படிச்சிருப்பீங்கன்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க. உங்களை நான் கவிதையெல்லாம் சொல்ல மாட்டேன்,
நீங்க சும்மா கை தூக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒன்று ரெண்டு கை உயரும், அதுவும் எண்ணறதுக்குள்ள கீழே போட்டுருவாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு உத்தரவாதம் கொடுப்பாரு, சில நான் அடுத்த முறை நான் வருவேன், நீங்க பாரதியார் புத்தகத்தை வாங்கணும், எல்லாரும் வாங்கி படிக்கணும், படிச்சுட்டு நீங்க மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, நீங்க படிச்சா மட்டும் போதும், அடுத்த முறை வரும்போது நான் கேட்பேன், இப்போ எத்தனை பேர் படிப்பீங்க சொல்லுங்கன்னு எல்லாருமே கை உயர்த்தினாங்க அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு உண்மையாகவே மாணவர்களை படிக்க தூண்டக்கூடிய ஒரு அரிய செயலா இருந்துச்சு. இப்படியாக நிறைய செய்திகளை சொல்லிட்டு போறாரு. ஓரளவுக்கு நினைவுல இருந்த வரைக்கும் பகிர முடிஞ்சது. இந்த வாய்ப்பை கொடுத்த பகிர்வுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் நிறைய எத்தகைய செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை விட அவர் அழகா சொல்றாரு என்னன்னா, ஒரு நூல்ன்றது சன்மானத்துக்காக எழுதக்கூடாது, நல்ல சமூகத்துக்காக தான் எழுத வேண்டும், பொருளுக்காகவோ இதுக்காகவோ எழுதக்கூடாது, ஒரு சமூகத்தை பண்படுத்துகின்ற வகையில நூலை எழுத வேண்டும் என்று தன்னுடைய பேச்சை தொடங்கினார் பாண்டியராஜ அவர்கள். அதுக்கடுத்து அந்த மாயாண்டி பாரதி ஐயா அவர்கள் அவரை பத்தி சொல்லும்போது அந்த கோபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஏறி கொடியேற்ற விஷயம் அது நினைக்கும் போது இன்னொரு விஷயம் எனக்கு நினைவு வருது. சென்னையில கூட அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில ஆர்யா என்ற ஒரு இளைஞன் இதே மாதிரிதான் தன் உயிரை பணயம் வைத்து இரவு நேரத்துல காவலர்களுக்கு யாருக்கும் தெரியாம, வெள்ளைக்காரர்களுக்கு யாருக்குமே தெரியாம அந்த இதுல கோபுரத்தில் ஏறி முதல்ல கொடியேற்றியதாக ஒரு செய்தி நினைவுக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்துல நம்மளுடைய இளைஞர்கள், அதாவது நம் முன்னோடிகள் எப்படியெல்லாம் நம் நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பாண்டியராஜ் அவர்கள் நிறைய தொடர்ச்சியாக சொன்னார். பாரதியாரை பற்றி, திருக்குறளை பற்றி, இந்த பாரதியாரை பற்றி சொல்லுகின்ற போது எந்த அளவிற்கு அவர் சொல்லும் போது நிறைய இடத்துல சொல்றாங்க, பாரதியாரை பற்றியும் வஉசியை பற்றியும் நம்மளுடைய மாணவர்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், மாணவர்களை காட்டிலும் நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் நிறைய பேர் இவங்கெல்லாம் உண்மை நிறைய விஷயங்கள் ஒன்றும் தெரியாம இருக்கிறது. அதுவும் குறிப்பாக விடுதலை வீரர்களை பத்தி பேசினா வயசானவங்க தான் பேசுவாங்க, ஆனா ஒரு இளைஞர்கள் எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, நான் ஒரு இடத்துல இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு கல்லூரிக்கு பேசுவதற்கு சென்றிருந்தேன். அப்போ என்னை அழைப்பதற்காக வந்தவர் பார்த்து சிறப்பு விருந்தினர் கூப்பிட போனீங்கன்னா வரலையான்னு சொல்லுங்க. மீண்டும் அப்புறம் சொல்லும்போது இவரா எப்படி வயசானவங்க தானே பெரும்பாலும், இவர் எப்படி நாட்டு விடுதலை பத்தி பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு நம்முடைய படித்தவர்களிடத்தில் கூட இது மாதிரியான விடுதலை சார்ந்த விஷயங்கள் தெரிந்தவங்க எல்லாம் வயசானவங்க என்ற ஒரு பொது புத்தி இருக்கிறது. சோ இந்த நிலை மாற வேண்டும் என்று தன்னுடைய நூலில் அவர் அழகாக பதிவிட்டிருக்கின்றார். இந்த மிக சிறந்த கருத்துக்களை வழங்கிய பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நூல் குறித்த கருத்துக்களை ஆசிரியர் செல்வமையா அவர்களை பேச கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரியர் செல்வமையா அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது இவரும் நிறைய வாசித்துக் கொண்டிருப்பவர். வாசித்த கருத்துக்களை மிக தெளிவாகவும் எல்லோரும் புரிந்து கொள்கின்ற வகையிலும் சொல்லுகின்ற ஒரு சிறப்பினை பெற்றவர். அத்தகைய சிறப்புக்குரிய செல்வமையா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பகிர்வு வாசகர்களுக்கும், நெறியாளர் ஆசிரியர் ராமன் அவர்களுக்கும், பேராசிரியர் வரதராஜன், பேராசிரியர் முருகேசன், வங்கி மேலாளர் பாண்டியராஜன் அவர்கள், பேராசிரியர் பிரதீப், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காகித புரட்சி, எல்லா புரட்சிகளுமே பேராசிரியர் வரதராஜன் சொன்ன மாதிரி புரட்சிகள் எல்லாம் காகிதத்தில் தான், அதாவது எழுத்தினால் தான் சாத்தியப்பட்டிருக்கிறது, எழுத்தினால் தான் புரிதல் அதிகமாக முடியும் இல்லைங்களா? அதனால காகிதம் எழுத்தின் வடிவம் கொடுப்பதற்கு ஒரு கருவியாக இருப்பது காகிதம். புத்தகங்கள் காகிதங்களாலானது, அந்த புத்தகம் எழுத்தாலானது இல்லைங்களா? அப்போ அமெரிக்க விடுதலை எப்படி சாத்தியப்பட்டது, காமன் சென்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுதான் எல்லாருமே அந்த விடுதலை உணர்வால் இங்கிலாந்தை எதிர்த்து அந்த விடுதலையை பெற முடிந்தது. 250 ஆண்டுகளாவது அவங்க விடுதலையை பெற்று. அப்போ புரட்சி, புரிதல், உணர்தல் இதெல்லாமே எதால சாத்தியப்படும்? புத்தகங்களால் தான் சாத்தியப்படும். அப்போ வாசிப்பினுடைய வலிமை என்பது அசாத்தியமானது. நீங்க வாசிக்க வாசிக்க பண்படுவீங்க, மேம்படுவீங்க. அதை பற்றி இவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இவர் புத்தக கண்காட்சி கூட்டங்கள்ல பேசின பேச்சுக்களை தான் புத்தகமா இங்க காகித புரட்சிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க. காகித புரட்சினே ஒரு கட்டுரை இருக்கு, அது இந்த முதல் 10ல வரல. ஆக இது
நீங்க ஒவ்வொரு சொற்பொழிவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. அவரு எவ்வளவு புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு அவரை கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு புத்தகம் எழுதுனன்றது விடயம் இல்லை. எத்தகைய புத்தகங்கள் எழுதுனேன், எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறது தான். வாசிப்பு தான் முதல்ல அடிப்படை. எழுதுறோமா அப்படிங்கிறது அடுத்து. நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம எழுதணும். நம்ம படிச்சதுல இருந்து என்ன நாம படிச்ச அனுபவத்திலிருந்து, நாம் படிச்ச கல்வியிலிருந்து நம்ம சொ- சொல்ல விடப்பட்ட செய்திகள் என்ன, சொல்லாத விடப்பட்ட செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம யாருமே சொல்லி கூட இருக்கலாம், அதை நம்ம வாசிக்காம இருக்கலாம். அப்படிப்பட்டதை எழுதுறதுக்கு தான் எழுத்து தேவையே தவிர மற்றபடி நான் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. வாசிப்பு இந்த ஜேக்கப் ஆசிரியரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜேக்கப் ஆசிரியர் எவ்வளவு வலிமையான, அதாவது ஒரு இளம் வயசுல 22 வயசுல அவரு ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியராகவும் பாதிரிமாராகவும் இருக்காரு. அவரு அந்த பொது உடைமை தோழர்களுடைய இருப்பிடங்களை காட்ட சொல்லி காவல்துறையினர் துன்புறுத்துறாங்க. அவ்வளவு துன்புறுத்தியும் கூட அவரு தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இரும்பால அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்துற அளவுக்கு அவர்கள் வதைப்படுத்தப்படுறாரு. அப்படியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அத அவரை பார்த்து கேக்குறாங்க, உங்களுக்கு உண்மையே தெரியாதா? போலீஸ் கேட்கல, நம்ம ஆசிரியர் கேட்கிறாரு. தெரியாதா? என்ன தெரியும். நான் எதனால இந்த வலிமை, நீங்க எதனால இந்த வலிமை எப்படி தெரியாதுன்னு இவ்வளவு நேரம் சொல்ல முடிஞ்சது, தெரிஞ்சு எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டா, நான் புத்தகம் வாசிப்பனாலதான் இந்த மன வலிமையை பெற்றேன். எவ்வளவுதான் அமைப்புகளோடு போராட்டங்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் மனமாற்றம் என்பது புத்தகத்தால் தான் சாதிக்க முடியும். புத்தகம் தான் சாதிக்கும். நமக்குள்ள மனசு ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது நமக்குள்ள என்னமோ பண்ணும் பாத்தீங்களா, இது தவறு தானே, இது சரிதானே, இது ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஊடாட்டம் நிகழும். அதுதான் நம்ம மனமாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஒரே இரவுல மாறிடாது, மனசு மாறிடாது, நம்ம பண்பற்ற மாட்டோம். ஆனா வாசிக்க வாசிக்க உங்களுடைய மனம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். கல்லா இருக்கிற இதயம் கூட கொஞ்சம் கொஞ்சமா கனிய தொடங்கும், இலகிய மனசுக்கு போகும், மற்றவங்களை புரிந்து கொள்ளுகிற திறன் வளரும். என அறிதல், தெரிதல், புரிந்து கொள்ளுதல், உணர்தல், இது எல்லாமே புத்தகத்தால் தான் நடக்க முடியும், புத்தகத்தால் தான் சாத்தியப்படும். இது மாதிரி நிறைய செய்திகளை சொல்றாரு. அறவியலும் அறிவியலும் நம்ம பிரதீப் பேராசிரியர் கூட சொன்னாங்க. அணுகுண்டு போட்டாருல்ல, அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது விஞ்ஞானம். அதை ஏதுமறியாத மக்கள் அந்த ஹீரோஷிமா நாகசாகி அந்த நகரங்கள்ல 2ஆம் உலக போர் சமயத்துல அந்த நகரங்கள்ல ஏதுமறியாத மக்கள் நடமாடிட்டு இருந்தாங்க, பள்ளிக்கு போனாங்க, கடத்தெருக்கு போனாங்க. அவங்க ஏதும் அறியாம இருந்த அந்த மக்கள் மீது அந்த அணுகுண்டு வன்முறையால் போடப்பட்டது. அது என்னன்னா, அந்த அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரத்துக்காக. அணுவை பிளந்து மின்சாரத்தை உருவாக்க முடியும், அது மனித குலத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அதை அழிவுக்கு பயன்படுத்துறாங்க. அப்பதான் இப்போ இது என்னன்னா, அறிவியல் ஆக்கத்திற்கு பயன்பட வேண்டுமே ஒழிய அழிவுக்கு பயன்படக்கூடாது. இப்ப அழிவுக்கு அந்த அறமில்லாத மனிதர்கிட்ட இந்த கண்டுபிடிப்புகள், இந்த தொழில்நுட்பங்கள் கிடைக்கும் போது அவங்க அழிவுக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ அறம் இல்லாத அறிவியல் பயனற்றது. அறம் இல்லாதவங்ககிட்ட ஆயுதம் கிடைச்சா அது என்ன சொல்றது, அது ஆபத்தானது. அதனாலதான் சொல்றாங்க, அறம் என்பது மற்றவர்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு தொந்தரவு இல்லாம எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் இல்லையா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது. எது சரி எது தவறு, சட்டப்படி உலக ஒழுங்குப்படி மனித நேயத்தோடு இருக்கிறவங்க கிட்ட தான் அறிவியலும் அறவியலும் இணைந்து இருக்க முடியும். அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் இருந்தா அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல, ஒரு வரியில புத்தக ஆசிரியர். அதனால அறமும் அறிவியலும் நம்ம பின்னி பிணைஞ்சிருக்கணும். அதாவது மனித உணர்வு, மனித நேயம், மனித பண்பு இல்லாதவங்கிட்ட அறிவியல் கருவிகளோ, அறிவியல் ஆயுதங்களோ, அறிவியல் கண்டுபிடிப்புகளோ இருந்தால் அவர்களுக்கு ஆபத்துக்கு தான் பயன்படுத்தாங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அணு ஆயுதத்தை பயன்படுத்தின நாடே அமெரிக்கா தான். எந்த நாடும் இது வரைக்கும் யாருக்கு எதிராகவும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தல. அப்போ அறம் என்பது என்ன? வெற்றி மட்டுமே முக்கியம் அல்ல.
அந்த பாதிப்பு தன்மை அது எப்படி இருக்குது, மனித குலத்துக்கு எதிராக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தாய்மொழியும் தாய்மொழி பள்ளியும் அதுல என்ன சொல்லியிருக்காரு, தாய்மொழி கல்வி என்பது உங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, மூன்றாம் மொழி அப்படின்னு பேர்ல இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. ஒரு மொழியில இருக்கிற கருத்து இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு கருத்து இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு, இந்த ஒரு குறள் இருக்கு, அந்த குறளுக்கான கருத்து இருக்கு. இது ஒரு அறிவு. இதுல இப்ப ஆங்கிலத்துல படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தமிழ்ல படிக்கலாம். 3 மொழியில படிச்சா 3 அறிவா வரும். இப்போ மொழி எத்தனை மொழி கத்துக்கிறோமோ அத்தனை அறிவுகளை நம்ம பெற முடியாது. அப்போ தாய்மொழி தான் உங்களுடைய சிந்தனை ஆற்றலை, உங்களுடைய அறிவை வளர்க்கும். அப்போ அதோடு சேர்ந்து உலக தொடர்புக்காக ஒரு ஆங்கிலம் படித்துக் கொள்வது நலம். அதுதான் நம்ம இருமொழி கொள்கையை நம்ம மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு பின்பற்றி வருகிறது அண்ணா காலத்துல இருந்து. இதை எப்படியாவது சிதைக்கணும், இதை எப்படியாவது ஒண்ணும் இல்லாம பண்ணணும், இவங்கள பின்னிழுக்கணும், அதுக்கான முயற்சி மாதிரி தான் தெரியுது மும்மொழி கொள்கை. இப்ப கூட ஒரு சர்க்குலர் வந்திருக்குது, சுற்றறிக்கை வந்திருக்குது, 3 மொழியை எல்லா சிபிஎஸ்இ பள்ளியெல்லாம் அமல்படுத்தணும் அப்படின்னு. ஆசிரியர்கள் கிடையாது, ஆனா 3 மொழியை நீங்க கற்றுக் கொடுக்கணும், 3வது மொழியை கற்றுக் கொடுக்கணும். 3வது மொழி எத்தனை மொழி, 22 மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழி இந்தியாவில் இருக்கு. 22 மொழிக்கான ஆசிரியர்களும் ஒரு பள்ளிக்கூடத்துல போட முடியுமா? இதெல்லாம் கிடையாது. அவங்க மறைமுகமா ஒரு மொழிக்கு மட்டும் ஆசிரியரை போடுவாங்க. இதுதான் இப்போ சிந்தனை வறட்சி வந்துடும். நீங்க ஒன்றை சிந்திக்கும் போது அதை தாய்மொழியில் தான் சிந்திக்க முடியும். அதை மொழிபெயர்த்து தான் நம்ம வேற மொழியில தெரிஞ்சாலும் அதை நம்ம மொழிபெயர்த்து தான் அதை நம்ம பேசவோ எழுதவோ முடிகிறது இல்லையா? அப்போ ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும்னா மொழியை புரிஞ்சுக்கணும், அப்புறம் மொழியில உள்ள கருத்தை புரிஞ்சுக்கணும். இது தாய்மொழியில பாடம் நடத்தும் போது அந்த மொழி நமக்கு முன்பே தெரியும், அந்த மொழியில இருக்க சொற்களுக்கான அர்த்தம் தெரியும். அப்ப அந்த கருத்து என்னங்கிறத மட்டும் விளங்கினால் போதுமானது. அதனாலதான் தாய்மொழி கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாண்டிச்சோரி பள்ளி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மாண்டிச்சோரி பள்ளின்னா ஆங்கில பள்ளின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. மாண்டிச்சோரி அம்மா என்பது மாண்டிச்சேரி அவங்கிறது ஒரு பெண்மணி. அவங்க 1939ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு அடையாறுல சில ஆண்டுகள் தங்கியிருந்தாங்க. அவங்க என்ன ஒரு மனோதத்துவ மருத்துவர். அவங்க இத்தாலி மொழியில படிச்சுதான் மருத்துவ பட்டத்தை பெற்றிருக்காங்க. அவங்க அதாவது மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களை ஒரு 90 மாணவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சமமாக, அதாவது நல்லா படிக்கின்ற மாணவர்களுக்கு சமமான முறையில அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு சாதாரணமா இருக்கிற மாணவர்களுக்கு இணையாக அந்த மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களை கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க, அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. கல்வி அமைச்சர், இத்தாலியனுடைய கல்வி அமைச்சர் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது இவங்க எப்படி கற்பிப்பது, பாடத்திட்டத்தை எப்படி கற்பிக்கணும், மாணவர்களுக்கு எப்படி சொல்லணும், எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பேச்சு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த கல்வி அமைச்சர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இத்தாலியில இவங்க கல்வி இயக்குனராக மாண்டிச்சேரி அம்மாவை நியமிச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்னன்னா உளவியல் மூலமாக மனதில் ஊடுருவி எப்படி கல்வியை புரியாதவர்களுக்கும் புரிய வைப்பது அப்படிங்கிறதுல நிபுணத்துவம் பெற்றவங்க. இவங்க இலக்கியம் படிச்சவங்க கிடையாது, அறிவியல் படிச்சவங்க கிடையாது, மனதத்துவ மருத்துவர் தான். அப்போ மாண்டிச்சேரி பள்ளி அப்படின்னு சொல்லும் போது ஆங்கில பள்ளி அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது இல்லைங்களா? அவங்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. அப்போ அவங்க வலியுறுத்தினது எல்லாமே தாய்மொழி கல்விதான். அந்த தாய்மொழி கல்வி இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதுரை, நம்மளுடைய அப்துல் கலாம், முன்னாள் குடியரசுத் தலைவர், சிவன் இஸ்ரோவுடைய தலைவராக இருந்தவர், இது மாதிரி நிறைய பேர் தாய்மொழி கல்வியில படிச்சுட்டு தான் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அப்போ தாய்மொழி கல்வியை மறுதளித்து விட்டு நீங்கள் மாணவர்களுக்கு கல்வி புகட்டுவது என்பது அது என்ன சொல்றது, ரொம்ப அது மாணவர்களை துன்புறுத்தக்கூடியதாக, அறிவு வறட்சி கொண்டதாக, வறண்ட மனமாக, வறண்ட மூளை கற்பித்தல அவ்வளவு எளிதா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்கள நாம பண்ணிடுவோம். புரிதல் அவங்களுக்கு ஆழமா இருக்காது, படைப்பாற்றல் திறன் வளராது, சிந்தனை தெளிவா இருக்காது. இது எல்லாமே நமக்கு தாய்மொழி தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத, தாய்மொழியும் தாய்மொழி பள்ளியும் அப்படிங்கிறதுல தலைப்புல பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. நமக்கும் இது நல்ல நம்மளோட தொடர்புடையது. நம்ம தாய்மொழி தமிழ் மொழி நம்முடைய இயற்கையானது. அதாவது மற்ற மொழிகள்ல கல்வி கொடுப்பது என்பது மாட்டுப்பால் கொடுத்து குழந்தையை வளர்ப்பது போன்றது.
தாய்மொழி கல்வியில வந்து இயற்கையா தாய்ப்பால் ஊட்டி குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரியான ஒரு இயற்கையான முறையில் தான் கல்வியை கற்பிக்கணும். இயற்கைக்கு மாறா நீங்க கற்பிச்சீங்கன்னா அது வந்து சரியான அறிவு வளர்ச்சியை தராது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை நல்லா அருமையா சொல்லியிருக்காங்க. ஆனந்தரங்கரை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. தாய்மொழி மூலம் கற்பிக்கப்பட்டவர்கள், கற்றுக்கொண்டவர்கள் தான், தாய்மொழி மூலம் கற்றவர்கள் தான் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக, மிகச்சிறந்த தலைவர்களாக வந்திருக்காங்க. அதனால பேச்சாற்றலும் வளரும். உங்களுக்கு எல்லாமே ஒரு இலகுவாக அமைய முடியும். அதனால மீடியம், அதாவது எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாம். தாய்மொழியை மறுதளிச்சு விட்டு எந்த மொழியை கத்துக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. இந்த புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நிறைய படிச்சு உணர்ந்திருக்கிற வகையில பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு உணர முடியுது. புரிதலை உங்களுக்கு விரிவாக்கும், அறிவை விசாலமாக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மொழியால தான் சாத்தியப்படும், தாய்மொழியால தான் சாத்தியப்படும். அது எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழியில் தான் கற்பிக்கணும். பல மொழியை அழிச்சு விடும். இப்ப இருமொழி மும்மொழி கல்வி என்பது பல மொழிகளை அழிச்சிட்டு ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு எதிரானது. பன்மொழி கலாச்சாரம் கொண்ட, பன்மொழி, பல் மதம், பல் சமயம், பல விதமான இன குழுக்கள் உடைய நாடு நம்ம நாடு. அதனால அந்த நாட்டுல இந்த மாதிரியான வரட்டுத்தனமான சிந்தனைகளை, ஒரு முரட்டுத்தனமான பிற்போக்கு சிந்தனைகளை விதைச்சு நாட்டை நீங்க கெடுக்க கூடாது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்றைய சூழல்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வேண்டியிருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இளைஞர்களை பத்தி சொல்றாரு. அப்புறம் வரலாறு வழிகாட்டும் அப்படின்னு ஒரு தலைப்புல நிறைய சொல்றாரு. வரலாறுகளை நம்ம படிக்கணும். வரலாறு கடந்த காலத்தை படிக்கும் போதுதான் எதிர்காலத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னால நம்மளால செய்ய முடியும். கடந்த கால சூழல்கள் இன்றைய சூழலோடு பொருந்தி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பொருந்தி போகும். நேற்று இருந்த மாதிரியான சூழல் இன்று கிடையாது. இன்றைய இருக்கிற சூழல் நாளை கிடையாது. ஆனாலும் கூட கடந்த காலம் என்பது, கடந்த காலம் தெரியாமல் வருங்காலத்தை நாம் படைக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரை. அதாவது ஒரு புத்தகம் வாசிப்பது என்பது நமக்கு எப்படி மன வலிமையை அளிக்கிறது. அதுவும் குறிப்பாக RS ஜேக்கப் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 120 புத்தகங்கள் எழுதி 121வது புத்தகம் எழுதுகின்ற போது ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அவரை சந்திக்கின்றார். அப்பொழுதுதான் இவர் இந்த மன உறுதியை பற்றி சொல்லுகின்றார். உண்மையிலே அதை கேட்கின்றப்போ அவ்வளோ ரத்தங்கள் எல்லாம், அந்த எவ்வளோ ரத்தம் வந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த மன உறுதி உங்களுக்கு எப்படி வரும்போது தான் அவர் சொல்றாரு, ஒரு புத்தகத்தை வாசித்ததின் அடிப்படையில் தான் இத்தகைய மன வலிமை எனக்கு வந்தது என்று சொல்லுகின்றார். அதுக்கடுத்து தாய்மொழியும் தாய்நாடும் என்ற ஒரு கட்டுரை, ரொம்ப அழகான கட்டுரை. ஸோ இதை வந்து உண்மையிலே இன்னொரு இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியாளரிடத்தில் தன்னுடைய உறவினர் பையன் ஒருத்தன் வந்து என்ன செய்வான்னா மனு கொடுக்கறதுக்காக வருவான். அப்ப மனு கொடுக்கறதுக்காக உனக்கு அந்த என்ன செய்வான்னா, சரி தமிழ்ல எழுதுன்னு சொல்லுவான். சரி இன்னொருத்தர் பேசிட்டு ஒரு 45 நிமிடம் பிறகு வந்து பார்ப்பான், அவன் தமிழ்ல எழுத தெரியாம அப்படியே இருப்பான். சரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால எனக்கு தமிழ் தெரியலன்னு சொல்லுவான். பரவாயில்ல நீ இங்கிலீஷ்ல எழுதுன்னு சொல்லுவாரு. அப்பையும் வந்து பார்ப்பான், அக மொத்தத்துல அவனுக்கு தமிழும் எழுத தெரியவில்லை, ஆங்கிலத்திலும் எழுத முடியவில்லை. ஆக தாய்மொழி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது இன்றைய இப்ப படிக்கின்ற ஆங்கில வழி நம்ம இடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உண்மையிலே தகைய நிலைதான் ஏற்படுகிறது. ஏன்னா ஆங்கிலமும் சரியாக தெரியவில்லை, தாய்மொழியாகிய தமிழும் சரியாக வரவில்லை. ஆக என்னதான் நம்ம ஆங்கில வழி படித்தாலும் கூட, இப்ப ஆங்கிலேயர்கள் எப்படி நம் நாட்டை அடிமைப்படுத்தினாலும், எந்த நாட்டை அடிமைப்படுத்தினாலும் நம்மளுடைய மொழியை அவங்க கத்துக்கல. ஆனா எல்லாரையும் தங்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்ள செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மளும் தாய்மொழி மீது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த சதாசிவம்னு ஒருத்தர் நீதிபதி, அவரை கூப்பிட்டு வந்து நீங்க தாய்மொழியில் தான் படிச்ச, அரசு பள்ளியில் படிச்சன்ற பெருமையெல்லாம் நாங்க உங்ககிட்ட நீங்க வந்து பேச வரும்போது சொல்லுவோம். அப்பதான் எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள், தமிழ் வழியில் படிக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உரை எங்களுக்கு வேண்டும். ஆனா சதாசிவம் அவர்கள் 2 முறை 3 முறை அழைத்தும் வரமாட்டார், 3ஆம் முறை தான் ஒப்புக்கொண்டு வருவார். அப்படி அது மாதிரி அந்த தாய்மொழியின் வாயிலாக படிப்பதன் மூலமா நமக்கு எத்தகைய ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, சிவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா தாய்மொழி மீது பற்றுக்கொள்ளுங்கள், பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு தாய்மொழி சிறப்பு. எல்லாத்தையும் மிக சிறப்பான உரையை வழங்கிய ஆசிரியர் செல்வமையா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள். அவர் வந்து அவரை பற்றி நிறைய சொல்லலாம்.
நிறைய நிறைய நூல்களை வாசிப்பது அவருடைய வழக்கம். அந்த நூல்களை நம்மெல்லாம் படிப்பதோடு நின்று விடாமல் அவர் என்ன செய்வார், நூல்களை படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த நூல்களை குறித்து சில கருத்துக்களை எழுதி வைப்பது, நிறைய பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ இது மாதிரி அறிவுநெறி நூலகத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். வைத்துக் கொண்டு இருப்பது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் தன்னை தேடி வந்து புத்தகம் வந்தனால எல்லாருக்கும் வழங்குகின்ற ஒரு மனப்பான்மையை பெற்றவர். மிகச்சிறந்த ஒரு பண்பினை கொண்ட பேராசிரியர் அவர்களை இந்த நூல் குறித்த கருத்துக்களை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகிர்வு தோழமையின் இணைய அரங்கத்தை தங்களுடைய சிந்தனைகளாலும் கருத்துகளாலும் செழுமைப்படுத்தி கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் குணசேகரனுடைய காகித புரட்சி என்ற இந்த பரந்துபட்ட ஒரு நூலை படித்து நாம் அறிவதற்கும் பகிர்வதற்கும் ஒரு வாய்ப்பு அமைந்தது. பொதுவாக புத்தக கண்காட்சிகளில் ஆற்றப்பட்ட உரை என்பதால் கட்டுரைகள் எல்லாம் புத்தகங்களையே மையமாக கொண்டு அமைந்திருக்கின்றன. பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளும் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல நூல் முழுவதும் விரைவி பகிரப்பட்டுள்ளன. உலக வரலாற்றில் மாற்றங்களை விதைத்த புத்தகங்கள் பலவற்றை இந்த நூல் அறிமுகப்படுத்துகிறது. முதல்நிலை சுவைஞர்களாக இருந்தால் அது மிகுந்த பயனுடையதாக இருக்கும். இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி பலரும் விரிவாக இந்த நூலை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டீர்கள். இதேபோல உலக வரலாற்றில் நடந்த பல்வேறு சூழல்களையும் இந்த நூல் சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக அந்த டார்வினுடைய உயிரினங்களின் தோற்றம் என்ற 300 பக்க புத்தகம் உலகத்தில் ஒரு பெரிய அறிவு புரட்சியை செய்த நிகழ்வை சுட்டிக்காட்டுகிறார். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்புகளின் இன்றியமையாமை சொல்லுகிறார். புத்தகங்கள் எந்த அளவிற்கு நமக்கு மிக எளிமையாக கிடைப்பதற்கான சூழலை புத்தக கண்காட்சிகள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை பல்வேறு இடங்களிலும் நடக்கும் புத்தக கண்காட்சிகள் நமக்கு மெய்ப்பிப்பதை சொல்லுகிறார். புத்தக கண்காட்சி என்பது ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமானதாகத்தான் நடக்க வேண்டும் என்றில்லை. அது வெறும் ஒரு சிறிய கிராமத்தில் மிகச்சிறிய அளவில் கூட நடக்கலாம். அதற்கும் ஒரு பயன் மதிப்பு உண்டு என்று சொல்லுகிறார். அதேபோல் இந்த உலக செம்மொழிகளை பற்றி குறிப்பிடும்போது தமிழும் சீனமும் தான் இன்று மக்கள் வழக்கில் உள்ள மொழிகள் என்று சொல்லிவிட்டு அதிலும் நம்முடைய தமிழ் எப்படி மேம்பட்டு திகழ்கிறது என்றால் இது கணினியில் மற்ற மொழிகளுக்கு இணையாக, குறிப்பாக ஆங்கிலத்திற்கு இணையாக எல்லா விதமான வகையிலும் பயன்படுத்தக்கூடிய ஆளுமை கொண்ட மொழியாக தமிழ் இருக்கிறது. சீனத்தை அந்த அளவிற்கு நம்மால் பயன்படுத்த முடியவில்லை. இந்த மாதிரியான தகவமைப்பை நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்கி கொண்டோம். அது இன்றைக்கும் அது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த நம்மாழ்வார் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சியை ஈரோட்டில் நடத்தியது குறிப்பிட்டு காட்டுகிறார். பொதுவாக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அது ஒரு சான்று. நம்மாழ்வாரை பற்றி அந்த நிகழ்ச்சிக்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் பெரும் எண்ணிக்கையில் அழைத்திருக்கிறார்கள். பலரும் அவரை பற்றி அறிந்தவர்கள் பேசுகிறார்கள். இறுதியில் அவர் ஆற்றிய உரை ஒன்று படக்காட்சியாக அதாவது ஒரு இணைய வழியில் அந்த கருத்துக்களை ஒரு பிரசன்டேஷன் ஆக்கி அதை அந்த இடத்துல போட்டு காட்டியிருக்கிறார்கள். அது பார்வைக்கு வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மரக்கன்று கொடுத்து இந்த மரக்கன்று நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த நம்மாழ்வாருடைய நினைவை அப்படித்தான் போற்ற வேண்டும். ஆக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி அதை அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த நம்ம ஒரு தலைமைத்துவம் என்பது எப்போதுமே முன்மாதிரியானதாக இருக்க வேண்டும். தனக்கென மிக சரியான ஒரு கொள்கையை கொண்டதாக இருக்க வேண்டும். மற்றவர்களை முன்னின்று வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு தலைமையை கொண்டவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் இளைஞர்களை வாருங்கள், நான் உங்களுக்கு சாவதற்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி அழைத்தார். அவருடன் ஆண்களும் பெண்களுமாக பெருமளவில் அணிதிரண்டார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஈரோடு புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு, அதற்கு சிறப்பு விருந்தினர்களை அழைப்பதற்கு, அந்த கண்காட்சியில் இளைஞர்களும் மாணவர்களும், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் எப்படி தங்களுடைய படிப்பார்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கு என்று இந்த ஸ்டாலின் குணசேகரன் மேற்கொண்ட பல பணிகளை இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.
அஹ், வ- இ- இது புத்தகங்களை பற்றிய புத்தகம் என்பதால் இப்போ நான் இப்போ படித்து கொண்டிருக்கிற ஒரு புத்தகத்தை குறிப்பிட வேண்டும். அது புக்கர் டி வாஷிங்டன் எழுதிய அடிமையின் மீட்சி என்ற அவருடைய சுயசரிதை. அவர் புக்கர் வாஷிங்டன் விடுதலை கருப்பர்களின் விடுதலை அடைந்த பிறகு முதல் தலைமுறையை உருவாக்கியவர். ஒரு ஆசிரியராக, பேராசிரியராக பள்ளியிலும் கல்லூரிகளிலும் பணியாற்றி கல்வி நிறுவனங்களை கட்டமைத்து கருப்பர்களுக்கு கல்வியையும் தொழில் அறிவையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்து கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்குமான சமத்துவத்தை உருவாக்குவதில் பங்காற்றி என்று அவர் அந்த காலகட்டத்தில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தினுடைய சமூக சூழல்களை இந்த கல்வி என்பது எப்படி ஒரு 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 இனத்திற்கு ஒரு வளர வேண்டிய இனத்திற்கு எப்படி கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான மாதிரிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது இங்குள்ள மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிற கல்வி முறைக்கும் அமெரிக்காவில் கருப்பின மக்களுடைய மேம்பாட்டிற்காக அந்த பொறுப்பை கருப்பின மக்களை ஏற்றுக்கொண்டு பலரிடமிருந்தும் வளங்களை திரட்டி கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதில் மாணவர்களை ஈடுபடுத்தி கற்கும் போதே அவர்களுக்கு பல தொழில்களை கற்றுக் கொடுத்து அந்த தொழில்களில் வெள்ளையர்களை விட மேம்பட்டு திகழ்வதற்கான அந்த தொழில் திறனை வளர்த்து அதன் மூலம் வெள்ளையர்களிடத்திலே ஒரு மதிப்பை உருவாக்கி அதே போல ஒரு எந்த வகையிலும் ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர விடாமல் கட்டுப்படுத்தி அந்த ஓர்மையை நிலைநாட்டுவதற்காக இவர் பட்ட பாடுகளை எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் அந்த நூலிலே சொல்லியிருக்கிறார். அவசியம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். அதே போல் இந்த மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற வேட்கையை இந்த ஸ்டாலின் குணசேகரன் தன்னுடைய நோக்கமாக கொண்டு பள்ளி கல்லூரிகளில் பேசி பலரிடத்திலும் அந்த எண்ணத்தை உருவாக்கி யார் யாரையெல்லாம் பேச வைத்தால் அல்லது யார் யாரை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னால் படிக்கும் ஆர்வம் பெருகும் என்பதை அறிந்து அதை பயன்படுத்துகிற ஒரு நெறிமுறையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நூலிலே நாம் பார்க்கிறோம். இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த மாதிரி பள்ளி அதற்கான ஒரு முன்னோட்டம் இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவரால் எடுக்கப்பட்டது. ஒரு 120 மாணவர்களை தனியே மாவட்டத்திலிருந்து அழைத்து அவர்களுக்காக பயிற்சி திட்டங்களை உருவாக்கி அவர்களை மேம்படுத்துகிற அந்த திட்டம்தான் மாநிலம் முழுவதும் மாவட்ட மாதிரி பள்ளிகள் உருவாவதற்கு முன்னோடியாக அமைந்தது. அதனை ஒரு 28 வயது நிரம்பிய ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அவர் பெயர் ரஃபீக் என்றவர், அவர் தான் அதை செய்திருக்கிறார். அந்த அந்த நிகழ்ச்சியை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படி இந்த நூல்களின் நூலாக இருந்து நமக்கு நல்ல ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த சென்னையில் சீர்வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு பள்ளி குழந்தைகள் 1,00,000 பேருக்கு நூல்களை வழங்கி அவர்கள் இளையோர் நூலகத்தை தொடங்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. மாதந்தோறும் ஒரு நூலை ஒவ்வொரு மாணவர் கையிலும் கொடுத்து 5 ஆண்டுகளில் அவர்கள் 50 நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது அந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் இங்கே வடசென்னிமலை உயர்நிலைப் பள்ளியில் 150 மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுக்கான புத்தகம் வழங்கும் அந்த புத்தகத்திற்கான அந்த புரவலர் பணியாற்றும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். 2வது நூலர் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இதை ஒட்டி இளைஞர்களை படிக்க வைக்க வேண்டிய பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வரதராஜன் குறிப்பிட்டதைப் போல வட இந்தியர்களே பெருமைப்படும் வகையில் அல்லது பொறாமைப்படும் வகையில் தமிழ் சமூகம் தொடர்ந்து அறிவார்ந்த சமூகமாக வளர்ச்சி அடைவதற்கான பணிகள் மேலும் நடைபெற வேண்டும். அதனை சமூகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கிய இந்த நூலாசிரியருக்கு நன்றி சொல்லி பகிர்வு தோழமைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக அருமையான ஒரு நல்ல உரை. அதுவும் குறிப்பாக உலக அளவிலே புத்தகங்கள் ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தியது அப்படின்னு முதல்ல தன்னுடைய பேச்சை தொடங்கினார். ஸோ அந்த வகையில் இந்த ஒபாமாவுக்கு முன்னதாக மார்ட்டின் லூதர் கிங், அவருக்கு முன்னதாக ஒரு பெண்மணி அந்த ஒரு இருக்கிறாங்க. அந்த பெண்மணி எழுதிய புத்தகம் தான் அங்கிள் டாம்
செஃபின் அப்படின்னு ஒரு நூல் நினைக்கிறேன். அந்த புத்தகம் அவங்க எப்படி அவங்க கருப்பினவர்கள்லாம் எப்படி வெள்ளை வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் எப்படி அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் கண்டது கேட்டது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு புத்தகமாக தொடராக எழுதுறாங்க. பின்னால அது ஒரு ஒரு 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அது முதல் நாள்ல மட்டுமே 5000 பிரதி வித்ததாகவும், அதுக்கடுத்து பல லட்சம் புத்தகமாகவும் 60 மொழிகளில் மொழிபெயர்த்துன்றது ஒரு ஒரு கட்டுரையில இதை ஒரு ஒரு இடத்தில் பேசியிருப்பார். உண்மையிலே அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்முடைய மிகப்பெரிய ஒரு தொழிலாளருக்கு வித்திட்ட கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகம், அந்த புத்தகம் எப்படி உலகளாவிய ஒரு மாற்றத்துக்கு ஏற்பட்டது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள். அது மாதிரி கல்வி சார்ந்த செய்திகள் நிறைய சொன்னார். நிறைய அழகான நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் நினைவுபடுத்தினார். புதிய செய்திகளையும் நமக்கு வழங்கினார். புதிய நூலையும் அறிமுகப்படுத்தினார். தகைய பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து யாராவது இருக்காங்களா பேசுறதுக்கு? யாரும் இல்லைங்களா நான் பேசுறதுக்கு அடுத்து? இல்ல பேசி முடிச்சு சரி, ஓகே. இது மாதிரி நிறைய இந்த கட்டுரை முழுவதுமே நூல் சார்ந்த அறிஞர்கள் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ராமானுஜர், கணித மேதை ராமானுஜர் பற்றி நிறைய சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் நம்ம கணித மேதை மட்டும் நமக்கு தெரியும், ஆனா அவர் இந்த கணித மேதை ஆவதற்கு எத்தகைய கஷ்டப்பட்டாரு. அவர் ஈரோட்ல பிறந்து கும்பகோணத்துல வளர்ந்து சென்னைக்கு ஒரு சாதாரண ஒரு குமஸ்தாவாக போய் சேர்ந்து அதற்கு பிறகு இடைவிடாது படித்ததன் மூலமாக லண்டனுக்கு பல கடிதங்களை எழுதி வாய்ப்புகளை பெற்று அங்கு சென்று எப்படி ஒரு ஆங்கிலம் தெரியல என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதனுடைய பட்டப்படிப்பை அவரால் முடிக்க முடியவில்லை என்ற ஒரு உண்மையிலே அதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு வலிமையை கொடுத்தது புத்தகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து விவேகானந்தருடைய வாழ்க்கையை நம்ம ஒரே நமக்கு சகோதர சகோதரிகளை பேசுறது மட்டும்தான் நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம சொல்றோம். ஆனா அவர் இங்க இருந்து எப்படி போறாரு, தமிழ்நாட்டில இருந்து தான் போறாரு. ஸோ அதற்கு தமிழ்நாட்டில இருந்து போறாரு, போயிட்டு அங்க சிகாகோ இடத்துக்கு போறாரு. ஆனா போகும்போதே அவருக்கு நிறைய சவால்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த சமய மாநாடு நடப்பதற்கு 2 மாதங்கள் இருக்கு. அதுவும் அந்த லாஸ்ட் தேதி வேற முடிந்து விட்டது. ஆனாலும் என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறாரு. செலவு பைசா இல்லை, அதை எழுதுறாரு. அப்ப பக்கத்துல பாஸ்டன் ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரத்துக்கு போனா நீங்க குறைந்த பைசால தங்கலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரெயின் தொடர் வண்டியை பிடிச்சு போறாரு. அப்படி போகும்போது அங்க எதிர்பாராத விதமாக ஒரு பெண்மணி ஒருத்தங்க சந்திக்கிறாங்க. அவங்க இவற்றை கேட்க, நீங்க யாரை பார்க்கணும், எதுக்கு போறீங்களா, அந்த பெண்மணியே கேட்கறாங்க. கேட்கும்போது இவர் நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் சொல்றாரு. ஸோ அப்படின்னா எனக்கு கிராமத்துல ஒரு வீடு இருக்கு, ஒரு பண்ணை வீடு இருக்கு, அங்க நீங்க தங்கிக்கிங்கன்னு சொல்லும் போது இவர் உண்மையிலே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறாரு. அங்க போறாரு. போயிட்ட பிறகு அவர் சொல்றாரு, இது மாதிரி சமய மாநாடு அங்க சிகாகோல நடக்குது, அதுல நான் கலந்துக்கணும்னு சொன்னோடனே, அப்படி நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்காரு, அவர் இந்த ரைட் அப்படின்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு, அவர் மூலமாக உங்களுக்கு நான் வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது. அவர் அங்க அதுதான் அங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சமய மாநாட்டுல அவரால் உலகளாவிய மாநாடு கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற இடத்துல காலையிலிருந்து மதியம் வரை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனா இவரால் என்ன செய்ய முடியல, பேச முடியும், வாய் குளருது, வாய் திக்குது, நான் அப்படி பேச முடியல. அவர் இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தீங்களா என்ற அளவுக்குலாம் அந்த மாநாட்டை நெறிப்படுத்த அவர் நினைக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து எப்படியோ அவர் பேச பேசுற பிறகு பேசின அடுத்த நொடி அவர் தொடங்கிய நொடியிலே அவர் எழுந்து நின்று எல்லோரும் கிட்டத்தட்ட 1.5 நிமிடம் கைத்தட்டியதாக சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு அவர் தொடங்கி ஒரே நாள்ல அவர் உலகளாவ புகழ் பெற்றாலும் கூட அந்த புகழை கண்டு ஒரு பொழுதும் அதை நினைத்து அவர் பெருமைப்படல. ஆனா நம்மளுடைய நாட்டுடைய மக்களுடைய நிலை, ஏன் மக்கள் இப்படி அறியாமல் இருக்காங்க, ஏன் இப்படி வறுமையாக இருக்கிறாங்க, உங்கள் நிலையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை வழங்கப்படுகிறது படுப்பதற்கு, ஆனாலும் கூட அவருக்கு உறக்கம் இல்லை, அந்த மாளிகையில் அவர் உறங்கவில்லை. ஆனா அந்த அளவுக்கு அவர் இது மாதிரியான செய்திகளை நம்முடைய மாணவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். பாரதியாருடைய கவிதைகளை நாம் சொல்ல வேண்டும். லெனினுடைய கிட்டத்தட்ட 1917 லெனின் அவர் புரட்சிக்கு வித்திருந்த மாக்சிம் கார்கியோடைய தாய் நாவல், ஸோ அந்த நாவல் எப்படி வித்திட்டது, இது மாதிரியான நிறைய
புத்தகங்களை நாம், அதாவது சொல்லுவார், மாணவர்களுக்கு வந்து எடுத்த உடனே சின்ன பெரிய பெரிய புத்தகங்கள், பெரிய நாவல்ஸ், பெரிய கதை படிக்கின்ற அவசியம் இல்லை. சின்ன புத்தகங்களே நிறைய நிறைய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. குறிப்பாக தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அவருக்கு அங்க அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியில் சேர்க்கின்ற போது அந்த ஆசிரியர் எப்படி அவரை உதாசீனப்படுத்துகின்றார், இதை பத்தி நிறைய செய்தி ஒவ்வொரு மாதிரியும் அவர் சொல்லுவாங்க. சில என்ன சொல்லணும்னா, ஒரு ஆசிரியர் பள்ளியில் சேர்க்கும் போது தலை பெரிதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி அவரை கார்னர் பண்ணி அவரை பள்ளியில் விட்டு போடும்போது ஒரு கடிதத்தை அவர் பாக்கெட்ல கொடுத்ததாக ஒன்று சொல்லுவாங்க. ஆனா இது அவர் அப்படி எழுதல. இவர் வந்து பள்ளியில வந்து நிறுத்திட்டாங்க. உங்க பையன் சரியா படிக்க மாட்டான், மந்த புத்தி உள்ளவான்லாம் சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசி, அதுக்கடுத்து தாயே என்ன செய்யறாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன், இது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் எப்படி பின்னால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் வண்டியில செய்த சோதனை அடிப்படையில தன்னுடைய கோவப்பட்டு அடிச்சிருக்கு, காது கூட அவருக்கு கேட்காது போயிடுது. ஆனாலும் கூட அந்த செவி திறன் அற்ற போதும் கூட நிறைய இசைக்கருவிகளை கூட அவர் கண்டறிந்ததாக சொல்றாங்க. இது மாதிரியான நிறைய செய்திகள் இந்த புத்தகத்திலே கொட்டி கிடக்கின்றன. இந்த புத்தகம் என்பது நமக்கு வந்து நிறைய செய்திகளை வழங்குகின்றன. ஸோ இது மாதிரியான நல்ல புத்தகங்களை படித்து தகைய கருத்துக்களை வழங்குவதற்கு பகிர்வு குழுமானது எனக்கு வாய்ப்பளித்தது. இத்தகைய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.